வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரே உல்ஃப் சேனல் தான் பார்க்க போறோம். நரபலி பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 3 பார்ட் போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்க்கலாமா? அந்த முண்டை பாதுகாக்குது. அவன் நம்ம மேலே கட்டு விட்டுருக்காரு. யாரு அதான் ஏவி விட்டது? அது ஏவி விட்டது யாரு? அவங்களோட சீக்ரெட்லாம் இங்கே தெரியக்கூடாது. தெரியாம பாதுகாத்துக்கிறாங்க ப்ரோ. சேப்பாடுங்கடா. ஓ, அவங்க தனியா இருக்காங்க. எரிச்சிருக்காங்க. இங்கே டெட் பாடிஸ் வச்சு எரிச்சிருப்பாங்களோ? இங்கே தான் எரிச்சிருப்பாங்க மேபி. அதோட அந்த கறித்தூள் தான் இது எல்லாமே வர்ணம். இது ஓ மை காட். எங்க இந்த கார்னரில் டார்ச் அடிங்க. இல்லை எதுவும் இல்லை. கேமராவில் தெரியல. தெரியற மாதிரி இருக்கு போல. தெரியுது. இந்த காலை தொங்கிட்டு உட்காந்த மாதிரி இருந்தது. ஓ மை காட். இந்த மாதிரி இடங்களில் நமக்கு அதிகமாக இல்யூஷன் வரும். நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட நமக்கு வந்து இது அங்கே இருக்க மாதிரி பரனில் உட்காந்துருக்க மாதிரிலாம் அது மாதிரியான இல்யூஷனாக கூட இருக்கலாம். இந்த இடமே பாருங்க வினோதமாக இருக்குது. எதுக்காக உருவாக்கப்பட்ட இடம்னு தெரியல. என்னன்னே தெரியலையே. ஆக்சுவலாக இவங்க வந்து சூனியம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பலி கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஏழு விட்டது எங்களுக்கு எதுனா பாதிச்சிருமோன்னு தான் பயமாக இருக்குது. இவங்களுக்கு மட்டும் கேட்குது. அவங்க 2 பேர் தனியா போயிருக்காங்க. அப்பெல்லாம் ப்ரோ நம்ம எடுத்து வச்சிடலாமா? திருப்பி தொட்டோம். இப்போ நீங்கள் தொட்டு நம்ம மேலே எதுவும் ஏறிச்சு என்ன பண்ணுறது? வேணாண்டா விட்றோம். ஏன் சொல்கிறது என்ன பண்ணுறாங்க? தயவு செஞ்சு வேணாம். ஒப்பம் தொட்டு வைக்க தயிடுச்சு. மறுபடியும் நம்ம தொட்டு ரொம்ப டென்ஷன். அதை பாருங்க பேசு பாருங்க. அவன் காலில் மிதிச்சான் ப்ரோ. அவனுக்கு எதனா ஆயிரப்போது சொன்னா கேட்குறாரு அவரு. அதான் நான் சொல்கிறேன் வாங்க. இல்ல, இவருக்கு அவர் தான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை ஒரு ஏதாவது எங்களை கோத்து விட்றாதவா? எதனா ஆச்சுன்னா நம்ம டீம்மேட்டு எல்லாத்துக்கும் எதனா ஆகும் ப்ரோ. சீனை கேப்சர் பண்ணுங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, பாருங்க நிலாவும் இதுவும் கரெக்டாக இருக்குது. நல்லா மாட்டிட்டுறோம் ப்ரோ. ஆனால் இந்த இடத்துல இது போயிட்டு ப்ரோ. இந்த சீனை எங்கேயுமே இங்கே பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரியுது நீங்கள் திசை திருப்புறீங்க. அதை நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நீ பிரிச்சு கூட்டு போடுறா எங்களைய. சொல் பேச்ச கேள்றா. அதை செஞ்சு தனியா போய் தொலையாதரா. வாங்க நீங்களும் வாங்க. வேணாடா புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்ரா. இங்க பாருங்க ப்ரோ, இது பேய் ஆத்மாலாம் இல்ல ப்ரோ. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் என்ன ப்ரோ பண்றது? தொட மாட்டேன் நானு. நீங்க வாங்க. நான் எனக்கு கேட்க மாட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. செத்தா சாப்பிடுவேன். தொடங்கடா நானு. இந்த இதை தொட்டுட்டு இருந்தார்ல. ஃபேக்டரியா இருந்தாலும் எதுக்காக இப்படி கட்டணும்? இந்த மாதிரிலாம் இருக்காது. எடுத்த இடத்துலயே வச்சிடலான்னு பார்க்குறேன். இங்கெல்லாம் பாருங்களேன், ஏதோ ஒரு மாதிரி வால்வ் ஓப்பன் பண்ணுற இடம் மாதிரி. அடுப்பு வச்சு எரிக்கிற இடம் மாதிரி இருக்குது. சுடுகாட்டில் எரிமேடையோ? அதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ நரபலி கொடுக்கறதுக்கு. மிஷின் எல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு எரிமேடை மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். சுற்று வட்டாரத்தில் எந்த ஊருமே இல்லை. வர வழியில் பார்த்தீங்க இங்கே வந்து என்ன நடந்தாலும் எவனுமே கேட்க முடியாது. எங்களுக்கே எவனா ஒருத்தன் வந்து கத்திட்டு குத்திட்டு போயிட்டானா அவனை கண்டே பிடிக்க முடியாது. சிட்டிலேருந்து ரொம்ப தூரம் அவுட்டர் வந்துட்டோம். போன டைம் நாங்கள் பசங்களை இங்கே தான் பார்த்தோம். நான் டார்ச்சில் அடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் இருக்கும். இதுதான் ரோடு. அந்த இடத்துல கார் நிறுத்தி இங்கே நான் பார்த்து நான் கத்துனேன். ஏதோ சொல்லி கத்திட்டு இருந்தேன். பள்ள மீன்லாம் இருந்தார். சரி அங்கே போயிடலாமா? பெரிய இடம். பயந்துக்கிறாங்க அங்கே. கேட்கல லாஸ்ட்டில் இதை பிடிச்சிக்கோ. நாளைக்கு எதனா ஆச்சு எல்லாத்துக்கும் ஆண்டாகணும்.
ஐயோ பீடி யாரும் தொட்டிங்க நினைக்கிறேன். வாசு தொட்டான் ப்ரோ. அதுதான் தொடாதலான்னு ஏடா பண்ணி தொலைற. இருந்த மாதிரி வச்சு ஓடிக்கலாம் நான் சொல்றது. சொல்ல பாக்குறான் ப்ரோ. அப்படி கேணும். வாடா போலாம். தயவு செஞ்சு வந்துடுறா. இங்க வந்து மட்டும் ஏதோ உள்ள மாதிரி இருக்குது. இது வேண்டாம் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அங்க. அதான் இங்க எதுவுமே சவுண்டா ஏதோ கேட்கல. அங்க இங்கே பாருங்க நமக்கு முன்னாடி நிறைய காலேஜ் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், குட்டி குட்டியாக வினோதமாக காலேஜுகள் நிறையா இருக்குது. போங்க முன்னாடி போங்க. ஏன் கத்திட்டு இருக்காங்க? வாங்கடா, என்னாச்சு? டேய் எங்களை கொல்ல பண்றான்டா. என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்றது கேளுடா. மறுபடியும் என்னது பொழுதுக்கு போற மாதிரில அங்க வச்சதுதானா? ப்ரோ சொல்ல கேட்காம திருப்பி அந்த வேட்டி அங்கேயே வச்சு பண்றது ப்ரோ. இல்லடா, நான் சும்மா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. சும்மா சொல்றேன் ப்ரோ. எத்தனை வாட்டி நானும் அப்போ எத்தனை வாட்டி ப்ரோ சொல்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, முன்னாடி தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. தொடவும் மறுபடியும் தொடக்கூடாதுன்னு சொன்னேன். அதான் நான் தொடலாம் இல்லை, நான் தொடல விட்டுருங்க. அது வேணாம். ஓகே கைஸ், கடைசியாக இங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்களோட கேமராஸ்லையுமே பேட்டரிலாம் காலி, இப்போ தான் சேஞ்ச் பண்ணோம். அது எல்லாமே விடிய போகுது. மணி கிட்டத்தட்ட 4 o'clock தாண்ட போகுது. மேல போய் பாருங்க ப்ரோ. யாரு ப்ரோ? எப்படியா? அட போங்கப்பா. போனதுன்னு தெரியும். சேஃப் இல்லடா, பயப்படுறாங்கப்பா. தனியாக போகாதடா. யாரு ப்ரோ மேல? யாருமே இல்ல. யாரா? யாரு ப்ரோ? ஓட்டை தாண்டா இருக்கு. ஓட்டையா? ப்ரோ எட்டி பாருங்க ப்ரோ. யாரோ யாருமே இல்லடா. இங்கே பாரு, படிக்கட்டு ஃபுல்லாக பாரு. யாருமே இல்லை. அது ரொம்ப சின்ன ஓட்டடா. போற வழி இல்லையா? ஏதோ இருக்கு. ஓ, இது குதிக்கிற மாதிரி தான் இருக்கா? மேல மாடி இல்ல, அது வழியும். ஐயோ பயமா இருக்கு. இல்ல உருவமே தெரிய மாட்டேங்குது பாரு. பயங்கர இருட்டா இருக்கு அது. சரி, அங்க நிக்காத, இது இடியற மாதிரி இருக்கு. சேஃப்ல வந்துரு. பொய் சொல்றான் ப்ரோ. இங்க பாரு, இவங்க நிக்கும் போது எப்படி தெரியுது அந்த லைட்ல? அவங்க அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இடி விழுவுது. சேஃப் இல்லடா எல்லாரும். கட்டாவுல தானே. அப்படியே எங்க போனீங்க? எங்க போயிருப்பாங்க? இவர் தானே பார்த்துட்டு தானே போனாரு. இப்போ போய் நாங்க 4 பேரை பார்த்தோம்டா. எல்லாருமே தானே பார்த்தோம். அப்ப எப்பற மேல எல்லாம் போச்சு? கடைசியா கம்யூனிகேட் மட்டும் பண்ணிட்டீங்க. நீ கிளம்பு. இவரு விட மாட்டார் போல. பண்றாங்க. நம்ம அந்த கடை வேணா போய் பேசிக்கலாம்டா. வெளியில அங்க பார்த்தோம். அவங்கள்ட்ட இன்னும் ஏதோ சொன்னாங்க, இருக்காங்க. பேசுற மாதிரி. நைட் விஷன்ல நானே முடிவு பண்ணிட்டீங்களா? ப்ரோ நைட் விஷன் பறந்துருக்கு ப்ரோ. என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ. என்னங்க சொல்றீங்க? கீழே விழுந்திருக்கா? என்னடா எப்படி வந்துச்சு? இப்படி ஏதோ ஆயிடுச்சா? பாப்பு ப்ரோ. ரெக்கார்ட் ஆனதெல்லாம் எல்லாம் போயிருக்க போறோம். அதான்டா மெயின். ஃபர்ஸ்ட் அதை பாப்போம்டா. அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கடா நிறைய. இது அங்க போய் என்ன ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு பாப்போம். லைட் கண்டு வந்துட்டோம். லைட் ஆன் பண்ணு. அது லைட்ல பவர் இல்லடா. ஆனா ஆஃப் ஆயிடுச்சுடா. போங்க நீங்க போங்க, நான் மாட்டிக்கிறேன். அவசரத்துல ஏய் பாத்து பாத்து வாங்க. போங்கடா வாங்க. சிரா சொன்னாவே போவோம். வா போங்க. சீக்கிரம் என்ன பாடுறா, அதில் ரெக்கார்டு எல்லாமே இருக்கிற ஃபுட்டேஜ்லாம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்ன ஆச்சு? கீழே கிடக்குதா?
அது பாட்டில் வச்சனால சறுக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாட்டிலே காணடா. பாட்டில் உடைஞ்சிருக்கு bro. ஓமே காட். என்னவா சொல்றீங்க? இது பாரு பாட்டில் எடுத்து வச்சது நான் தானே. இங்க பாரு. நான் அழகா இங்க எடுத்து இங்க வச்சு கல் வச்சேன்ல. சரி வச்சிருங்க ப்ரோ. உள்ள ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமே. ப்ரோ சரி வீட்டில் போய் வாங்க. ஓ அதை பார்க்குறாங்க. என்னையா இப்படியா? முடி வந்துச்சு பத்தியா? வந்தக்கப்புறம் டப்புனு முடி கீழே வந்து விழுந்துச்சு. எப்படி சறுக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாட்டில காணடா. பாட்டிலாம் உடஞ்சி போற பாட்டிலாம் உடஞ்சிருக்கா. பாரு பாட்டில் எடுத்து வச்சது நான் தானே. இங்க பாரு. இவங்க வந்தக்கப்புறம் அது விழுந்து நான் அழகா இங்க எடுத்து இங்க வச்சு கல் வச்சேன்ல. எடுக்கிறாங்க அவங்க. ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன நடந்துருன்னு பார்க்கலாமே. ஓ ப்ரோ சரி வீட்டில் போய் வாங்க. மணி ஆச்சுடா. மணி 4 எல்லாம் வந்துடுறாங்க. கிளம்பிடுச்சு அப்படியே எடுத்துட்டு வாங்க. நான் எடுத்துட்டு வரேன் பத்திரமா. கூட நின்றுச்சுன்னா பயங்கரமா இருக்குல்ல. மணி 4 எல்லாம் வந்துடுறாங்க. போலாம் கிளம்பிடுச்சு கிளம்பிடுவோம். ஓகே சரி வாங்க 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 டாடி. இருங்க நான் எடுத்துட்டு வரேன் பத்திரமா. வயசு விடிய போகுது. இங்கேருந்து கிளம்புறோம். ஏதாவது போகிறப்ப ஏதாவது கேப்சர் ஆனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எந்த அளவுக்கு நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோன்னு தெரில. பாட்டில் உடஞ்சிருக்கு. கேமரா கீழே வருது ஓகே. ஏன்னா பாட்டில் மேலே வச்சோம். பாட்டிலே உடஞ்சி கிடக்கு. வேகமாக டைம் ஆச்சா? வாங்க ப்ரோ. ப்ரோ சரி லாஸ்டோட ஏறவங்க தான் பயமா இருக்கு. எல்லாரும் காய்க்கிட்டு வந்துருக்காரு. நானும் தான் வரேன். அவரு ஓடுறாரு. இங்க பாருங்க. இதுதான் சொன்னியா? ஆமா. ஏண்டா முதல்ல எவ்வளோ துணி இருக்கு? எத்தனை பேரோட துணி? இல்லடா அங்க கார் இடிக்கும். முன்னாடி பாரு. அங்க மேட்ல ஏத்துறப்ப இடிச்சிச்சு. எம்டி வண்டி ஏய் வாடா வாடா. என்ன வலி இது? அவங்க போய் மேடு ஏறினதுக்கு அப்புறம் ஏறிப்பாங்களோ இடிக்குதுன்னா. கேட்லாம் போட்டு இருக்குப்பா. முன்னாடி வச்சு ஒரு மெயின் ரோடு ஓப்பனுங்க. இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது சண்டை வந்து வீட்டுக்கே எப்படி போகும்? வராங்களா லைட் இல்லை இல்லை கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கிட்டக்க அந்த லொக்கேஷன்லேருந்து தள்ளி வந்துட்டோம். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு கிடச்சிது. இந்த அளவுக்கு நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. இன்னும் நாங்கள் அந்த நைட் விஷன் ஃபுட்டேஜ்லாம் பார்க்கல. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு உருவத்தை நாங்கள் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்தோம். இது வரைக்கும் அந்த அளவுக்கு இவ்வளோ டைம் வந்து நாங்கள் ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருந்தது கிடையாது. இன்னைக்கு தான் அது நடந்துச்சு. இன்னொன்று என்னன்னா அதுக்கு தலையே இல்லை லிட்ரலி. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் கேப்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்ணுக்கும் தெரியல. அந்த இதுலயும் தெரியல. இந்த யூவி லைட் ஏதாவது சொன்னீங்களே இன்ஃப்ராய்ட் ரேஸ், அது மூலியமா மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சுன்னா கண்ணுக்கும் இதுக்கு இந்த கேமராலே தெரியல. நம்ம கண்ணுக்கே தெரியல கேமரா எப்படி வந்து கேப்சர் பண்ணும். தலையிலாத மட்டும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. இன்ஃப்ராரெட் லைட் அடிக்க அடிக்க அது வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு செகண்டும் கரண்ட் தப்பெல்லாம் மரங்கன்ற மாதிரி தான்
ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு நாள் பண்ண ஷூட்டில் இதுதான் எதிர்பார்க்காம நடந்திருக்கு. லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். மாணவரும் பாஸ்கர் 3 பேர் வந்து திருப்பி அங்கே ரீஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கைஸ் இவங்களோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்பாவும் பையனும் வந்து ஒரு வீடியோ எடுத்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இவங்க சேனலில் வந்து பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக நம்ம வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்கணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு 100K லைக் வந்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பேயை தாண்டி நாங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. போன தடவை என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வந்து பாதியில் அவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஒன்றும் எடுக்க முடியாமல் சில பொறுக்கி பசங்களால் போயிட்டோம். நீங்கள் இருந்துருவாங்க வந்து நீங்கள் ரொம்ப பயந்து. அப்புறம் முக்கியமான விஷயம் உங்களோட எண்ணங்கள், உங்களோட தாட், அதை வந்து நாங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட தாட் என்னவோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். மறக்காமல் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கிரேவ் ஃபாஸ்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் வரும். வாய் இவனோட சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இவனும் சேனல் ஆரம்பிச்சிட்டான். ஒரு கேம் விளையாடி போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. லைக் போடுங்க. நீ இப்படின்னு ஆட்டும் போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சா, உனக்கு தான் கீழே வருதோன்னு நினச்சிட்டேன்டா. குட் நைட். ஓ அவ்வளவுதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா கடைசி அது என்னன்னே தெரியல உண்மையிலே. அது பயந்துட்டேன் அந்த இடத்துல. அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு எந்திச்சு பார்த்துச்சுல, அது எதிர்பார்க்கவே இல்லை. அது ஏன்னா அவ்வளவு லைட் அடிக்குது, அது எப்படி அவ்வளவு இருட்டா இருக்கு அது மட்டும் எனக்கு தெரியல. ஏன்னா அது பின்னா இருக்கிற அந்த செவுரோட கலர்லாம் தெரியுது, ஆனா அந்த உருவம் மட்டும் கலரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் நினைச்சேன் ஏதாவது ரூம் இருக்கும் அப்படின்னு நினைச்சா ஜன்னல் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கீழே குதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மாடி அது ஒரு பக்கம். எனக்கு லாஸ்ட்ல அந்த கேமராவை தள்ளி விட்டு அது ஒரு உருவம் மாதிரி வந்துச்சுல, முடி வச்சு, அதுதான் நான் ஆமா பயந்துட்டேன். ஆமா நல்லா அதான் இருந்துச்சு. சொல்லலாம் நிறைய பேரு ஆமா, ஆமா. என்னமோ script அதாவது அப்படி ஸ்கிரிப்ட், இப்படின்லாம். அதாவது என்னதான் இது ஸ்கிரிப்ட் இதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போனாலுமே ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துடும். ஆமா. அதுவும் இல்லாம அங்க அது வந்து ரொம்ப பல வருஷமா மூடி கிடக்குறது நல்லாவே தெரியுது. அதுவும் அங்க கண்டிப்பா நாய் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது பாம்பு, பூச்சி என்னவாவது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எவனாவது உட்காந்துருப்பான், தண்ணி ஆமா, அடிக்கிறவன், ஆமா, இந்த ஆமா. மாதிரி கஞ்சா அடிக்கிறவன்லாம் உட்காந்துருப்பான். அவன் ஏதாவது பார்த்தானா, யாரு இவனை இங்க சுத்திட்டு இருக்கான்னு நம்மள புடிச்சு இந்த கேமரா புடிங்கிட்டு அடிச்சு புடுங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய ரிஸ்க் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அந்த ரிஸ்கையும் தாண்டி போறது சொன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.